ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புதன் வலுத்தவர். இதன் தலைப்பு. ஒவ்வொரு கிரகமும் வலுவாக ஜாதகத்தில் இருந்தால் அந்த கிரகத்தின் எண்ணங்களும் செயலும் சிந்தனையும் அந்த ஜாதகரை ஆட்கொள்ளும். அந்த வகையில் புதன் வலுவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு புதனுக்கு உண்டு. என்னென்னா, இவர் அஸ்தமனத்தால் பெரிதும் பாதிக்கப்பட மாட்டார். ராகு கேதுவின் இணைவினால் பாதிக்கப்பட மாட்டார். ராகு கேதுகளோடு இணையும் போதும் கிரகணம் அடைய மாட்டார். வக்கரம் அடைய மாட்டார். வக்கரம்ங்கிறது ஜாதகத்தில் பஞ்சாங்கத்திலலாம் குறிப்பிட்டிருந்தாலும் கூட புதனுக்கான வக்கர பலன் அப்படின்னு ஒன்றும் தனியாக ஸ்பெஷலாக ஒன்றும் நடக்காது. இயல்பிலேயே மிகவும் சிறிய கிரகம், அதீதமான வெப்பமான சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கிரகம், இளவரசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதனுக்கு வலு தரக்கூடிய வீடுகளில் ஒன்று கன்னியும் மிதுனமும். எந்த லக்னத்திற்கும் லக்னத்தில் புதன் இருந்தால் திக்பலம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனால் அதே நேரத்தில் இந்த திக்பலம் என்பது முழுமையாக வேலை செய்வதற்கு அவர் உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாவோ 6ஆம் அதிபதியாவோ இருக்கக்கூடாது. அந்த உச்ச வீடு 6ஆம் வீடாகவும் 8ஆம் வீடாகவும் இருக்கிறவங்களுக்கு புதனுடைய வலிமை முழுமையாக கிடைப்பதில்லை. அந்த வகையில் பார்த்தோம்னா கும்ப லக்னத்திற்கும் மேச லக்னத்துக்கும் தான் கன்னியினுடைய அந்த மூலத்திரிகோண உச்ச வீடு 6, 8ஆவது வீடாக வரும். அதனால் இப்போ மேசத்தில் புதன் இருந்தால் திக்பலம் அப்படின்னு எடுத்தாலும் கூட அது நல்ல வழியில் யோகத்தை தரும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி கும்பத்தில் புதன் இருந்தால் திக்பலம்னு எடுத்தாலும் கூட அதுவும் நல்ல வழியில் யோகத்தை தரும்னு எதிர்பார்க்க முடியாது. இதை தாண்டி மீதி உள்ள லக்னங்கள் அனைத்துலேயுமே பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்கும்போது புதன் திக்பலங்கிற ஒரு வலிமையை பெறுவார். மிதனத்தில் இருந்த ஆட்சி வலுவும், கன்னியில் இருக்கும்போது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணங்கிற வலுவை டிகிரி கணக்கில் எடுத்துக்கலாம். சரி, புதன் வலுத்தவங்க எப்படி இருப்பாங்க? மோஸ்ட்லி புத்திசாலிகள். பிறர் பேச்சு கேட்க மாட்டாங்க. தான் அறிவாளிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப அதீதமாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் ரொம்பவுமே ஸ்லோ. நான் மட்டும்தான் இந்த உலகத்திலே வேகமான மனிதன். என்னுடைய வேகத்துக்கும் என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய செயலுக்கும் நான் இருக்க வேண்டிய இடமே வேறு அப்படிங்கிற ஒரு கர்வம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. அறிவாளிகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நுனிப்புல் மேய்பவர்கள் முழுமையான அறிவாளி ஆக முடியாது. இவங்க பல துறைகளில் விற்பனர்களாக இருப்பாங்க, பல துறைகளில் கற்று வச்சுட்ருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு துறையும் ஆழமாக கற்றுக்க மாட்டாங்க. இந்த ஆழமாக அப்படிங்கிற வார்த்தையே இவங்களுக்கு பிடிக்காது. இவர்கள் ஒரே இடத்துல தேங்கி நிற்பதை விரும்பாதவர்கள். புதன் வலுத்தவர்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 4 கம்பெனி 5 கம்பெனி மாறுவாங்க. 10 வருஷத்துக்குள்ளே 5 கம்பெனி மாறிட்டேன், 16ஆவது கம்பெனியில் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன், 8 பிஸ்னஸ் செஞ்சு பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆள் பூரா புதன் வலுத்தவங்க. அவசர கொடுக்கைகள், முந்திரி கொட்டம் தனம் கொண்டவர்கள்னு இவங்களை சொல்லலாம். குழந்தை மனம் படைத்தவர்கள்னு சொல்லலாம். ரொம்ப வெகுளித்தனமாக நல்ல ஜாலியாக இருக்கக்கூடியவர்கள், எப்போதும் கலகலப்பாக தானும் இருந்து மற்றவர்களையும் இருக்க வைக்கும் தன்மை கொண்டவர்கள். ஆனால் நவக்கிரக வலிமையில் புதனோட வலு ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு வலிமை தான். சனி பகவான் தான் வீக்கான கிரகம்னால் கூட அவர் அளவில் மிகப்பெரியவர். அவர் 3 இடங்களை பார்ப்பதன் மூலமாக அதிசக்தி வாய்ந்த பாவியாக மாறுறார். பட் புதன் அப்படி இல்லை, ரொம்பவும் பலகீனமான ஒரு குட்டி கிரகம். இவர் தனி மனிதன் மேலே ஏற்படுத்துகிற தாக்கங்கள் பளிச்சென்று வெளியில் தெரியும் என்றாலும் கூட நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய குண இயல்பு கொண்ட கிரகம் புதன். வித்தின் செகண்ட் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய, மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய குண இயல்பு கொண்டவர்களாலேயே நிலைத்து நிற்கும் எந்த ஒரு அமைப்பும் புதனுக்கு பிடிக்காது. நிலைத்து நிற்பது, நீடித்து நிலைத்து செய்வது, நீடித்து நிலைத்து ஒரு தொழிலே இருக்கிறது, நீடித்து நிலைத்து ஒரே ஒரு படிப்பை படிக்கிறது, ஒரே மாதிரியான துறைகள் வேலை பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமே போர் அடிச்சிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து டூர் போவாங்க கோவாவுக்கு. புதன் வலுத்தவர் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு ஆர்கனைசிங் பண்ணி கொண்டுட்டு போய் அங்கே போய் சேர்ப்பாங்க. அங்கே போய் சேர்ந்த உடனே அங்கேருந்து உடனே கிளம்புறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவர்களுக்கு எந்த இடமும் நிரந்தரமானதல்ல, டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள். ஒன்றை முழுமையாக அனுபவிப்பார்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். புதனின் வலு ஒரு புத்திசாலித்தனத்தை தரும். ஒரு நல்ல ஒருங்கிணைப்பாளரை உருவாக்கும், ஒரு நல்ல தரகரை உருவாக்கும், ஒரு நல்ல ஜோதிடரை உருவாக்கும், நல்ல ஒரு ஆடிட்டரை உருவாக்கும், நல்ல வக்கீலை உருவாக்கும், கம்ப்யூட்டர் புலமை கொண்ட ஒரு மனிதனை உருவாக்கும். கணிதம், கணக்கு, திறமை இதெல்லாம் புதனுடைய வலுதான். புதன் வலுத்தவர்கள் இந்த மாதிரியான துறைகளில் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்களாக இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கும் புதனின் வலு ரொம்ப அவசியம் உண்டு. சடுதியில் முடிவெடுக்கும் தன்மை, மின்னல் வேகத்தில் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கும் சூட்சுமங்கள், இதெல்லாம் புதனுடைய வலுவில் இன்றியமையாத ஒன்று.
அதனால் இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வலுவான யோகங்களை தரக்கூடிய கிரகமாக புதன் என்று கேட்டால் ஆமாம். ஏன்னா அறிவுக்கு காரக கிரகம் அவர்தாங்கிறதுனால புதனின் வலு என்பது இன்றியமையாதது தான். ஆனால் அதே நேரத்தில் புதன் வலுத்தவர்கள் கடங்காரனாகவும் இருப்பார். கடங்காரனாக தீராத கடங்காரனாக வட்டி மேலே வட்டி கட்டி அந்த வட்டிக்கு குட்டி கட்டிங்கிறது மாதிரி அதிகப்படியாக கடனை வாங்கி குவிக்கக்கூடிய தன்மையும் புதனோட வலுவில் இருக்கும். இதில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக லக்னத்துக்கு 6, 8ஆம் அதிபதிகளாக வரக்கூடிய மேச லக்ன கும்ப லக்னக்காரங்க புதன் வழுக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு தான் வேண்டிக்கணும். ஏன்னா இவர்களுக்கு புதன் வழுக்கும் போது அதீதமான கடனை ஏற்படுத்துவார். அதே மாதிரி மீன லக்னம் தனுசு லக்னக்காரர்களுக்கு இவர் ஒரு விதத்தில் கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதிங்கிற விதியை கொடுக்கறதுனால இவரின் வலிமைங்கிறது இவங்களையும் தேவையே இல்லாமல் கை நீட்டி கடனை வாங்க வச்சுட்டு அவசரத்தனத்தினால நிறைய இழப்புகளை சந்திக்க வைக்கும் விதி கொண்டது. தன் லக்னங்களுக்கு சுபர் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய போதே கூட புதன் கடன்காரனாக்கி அழகு பார்ப்பார். இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு புதன் நல்ல வலுவாக இருக்காரு அப்படின்னா நல்ல கடனை வாங்கி கொடுத்து 20 வருஷம் ஹவுசிங் லோனு, 15 வருஷம், 10 வருஷம் கார் லோனுங்கிற மாதிரி தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அவசரத்தனம்ங்கிறது இவரோட ஜாதகத்தில் புதனின் வலுவில் இன்றியமையாத ஒன்று. அதனால் நிதானத்தை எப்போது கடைபிடிக்கிறார்களோ அப்போது தான் அந்த புதனின் வலுவினால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று. நார்மலாக பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம், மிதன லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகர கும்ப லக்னங்களுக்கு இவர் நல்லவராக வருவார்னு பொதுவாக சொன்னாலும் கூட இந்த கும்ப லக்னக்காரங்களையுமே அப்பப்போ படுத்தி எடுத்துருவாருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. தனுசு மீனத்திற்கு இவர் கேந்திராதிபதிங்கனால இவர் பெரிய நன்மைகளை தந்துடுவாருங்கிறத எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி மேசம் விருச்சிகத்திற்கும் இவர் பெரிய நன்மைகளை கொடுத்துருவாருங்கிறத எதிர்பார்க்க முடியாது. கடக லக்னங்கிறது கலப்பு பலன்களாக தான் இருக்கும். சந்திரனுக்கு புதனை பிடிக்கும், புதனுக்கான சந்திரனை பிடிக்காதுங்கிறனால இவர்களுக்கு புதன் வழுக்காமல் இருக்கிறதே ஒரு விதத்தில் நல்லது அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கணும். குறுக்கு வழியில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் கிரகமான புதன் ராகு கேதுகளோடு இணையும் போதும் கூட தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் அவர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அதன் அடிப்படையில் வெற்றியை தரக்கூடிய. இப்போ பொதுவாக புதன் ராகு காம்பினேஷன் இருக்குது, உங்கள் லக்னத்துக்கு அது ஒரு நல்ல இடத்துல இருக்குன்னா நீங்கள் சரியான சீட்டிங் பேர் வழியாக இருப்பீங்க. யாரையும் எளிதில் ஏமாற்றி மார்க்கெட்டிங் பண்ணி கூடக்கூடிய துறைகள், மற்ற துறைகள் புதனுடைய துறைகளில் மிகப்பெரிய வலுவையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து விடும் அமைப்பு இருக்குது. பொதுவாக புதன் வழுக்கிறது நல்லதாக கெடுதலாம்? கண்டிப்பாக நல்லது தான். ஒருத்தருக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறதுங்கிறத கெடுதல் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் ஆக்கப்பூர்வமான வழிகளில் செலவழிக்கிறீங்களா இல்லை அழிவுபூர்வமான வழிகளில் செலவழிக்கிறீங்கிறாங்கிற பொறுத்தது தான் முன்னேற்றம் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு சாமர்த்தியமாக கடன் வாங்குகிற திறமை இருக்குங்கிறத இதை நல்ல திறமைன்னு எடுத்துக்க முடியுமா? சாமர்த்தியம் மற்றவங்களை ஏமாத்துகிற திறமை இருக்குங்கிறத நல்ல திறமைன்னு எடுத்துக்க முடியுமா? இன்றைக்கு தேதிக்கு அது நல்லது மாதிரி தோன்றினாலும் ஒரு கட்டத்தில் நாமளே ஏமாந்து நின்று விடும், விதியை கொடுத்து விடும் தன்மை கொண்டது தான் இந்த புதன். அதனால் புதனின் வலு என்பது இருபக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. நம்ம சரியாக அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையின் மிக உயர்ந்த உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். அதுவே தவறாக பயன்படுத்த போடும்போது மிகப்பெரிய வீழ்ச்சியையும் கடனையும் எதிரியையும் வம்பு வழக்கையும் கொடுத்து விடும் தன்மை இருக்கும். லக்னத்தில் புதன் இருக்கிறதுங்கிறது எப்போவுமே ஒரு சிறப்பு தான். புத்திசாலிகளாக இருப்பாங்க, தனித்துவமாக தெரிவாங்க. இது 12 லக்னங்களுக்கும் பொருந்தும் என்றாலும் கூட தனக்கு ஆகாத லக்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய மேசம், கும்பம் அவருக்கு நண்பருடைய லக்னம் தான். ஆனாலும் அவர் அட்டமாதிபத்தியத்தை பெறுவாருங்கிறதுனாலேயே அது கொஞ்சம் விளங்கத்துக்கு. மீனம் மற்றும் தனுசு இந்த லக்னங்களில் போய் உட்காரும்போது அது அவருடைய வலு என்பது பாதகத்தையும் சேர்த்தே செய்துவிடும் தன்மை கொண்டதாகும். அதே மாதிரி தான் கடக லக்னத்தில் புதன் இருந்தார்னா குறுக்கு வழியில் யோசிக்க வச்சு தேவையில்லாத சிநேகத்தை கொடுக்க வச்சு அதன் மூலமாக சிக்கலை கொடுக்கும் தன்மை உள்ளது. விருச்சிக லக்னத்துக்கு லாபாதிபதிங்கிற முறையில் அவர் லக்னத்தில் வலுப்பெறுவது சிறப்பு. ஏதேனும் ஒரு வகையில் லாபத்தை சந்தித்து விடுவார்கள்ங்கிற அமைப்பு இருக்கும். கும்ப லக்னத்தை தவிர்த்துட்டு பார்க்கும்போது மகர லக்னத்துக்கு லக்னத்தில் இருக்கிற புதன் வெற்றியைத்தான் தர்றாரு. சிம்ம லக்னத்துக்கு லக்னத்தில் இருக்கிற புதன் மிக பெரும் வெற்றியை தர்றாரு. கனி லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வலுப்பெறுவார். மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வலுப்பெறுவார். ரிஷபத்திற்கு 2, 5 குடையவருங்கிற முறையில் சிறப்புகளை தருவார். துலா லக்னத்துக்கு 9, 12 குடையவருங்கிற முறையில் வெகு சிறப்பை கொடுப்பார். அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் இந்த லக்னங்களுக்கெல்லாம் ஓரளவு வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். புதனுடைய வலு மற்றவர்கள் சிந்திக்காததை உங்களை சிந்திக்க வைக்கும், இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதுவே நிறைய நேரங்களில் முந்திரி கொட்டுத்தனமாகி நெகட்டிவாக போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவாக போகிறதுக்கும் இதில் வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால தான் தீர யோசித்து நிதானமாக வாழ்வியல் முடிவுகளை எடுத்தால் புதனின் வலு என்பது நிச்சயம் உங்களை ஒரு மாபெரும் சாதனையாளர்களாக உருவாக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.